ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் அனைவரிடமும் பேச பயன்படும் சொற்களை நம்ம பார்க்க போகிறோம். டேக் பார்ட், இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா பங்குகோள் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. We took part in the discussion. ஸோ டுக் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான அர்த்தத்தை நம்ம என்ன பார்த்தோம்? பங்குகோள் அப்படின்ற அர்த்தத்தை பார்த்தோம். நாங்கள் விவாதத்தில் பங்கேற்றோம். வீணா வந்து நாங்கள், டுக் பார்ட்னா வந்து உங்களுக்கு பங்கேற்றோம் அப்படின்னு அர்த்தம் தருது. இன் பார்த்தீங்கன்னா இல், டிஸ்கஷன்னா விவாதம். We took part in the discussion. அடுத்த வேர்ட் பாருங்க, புரிந்து கொள். அதுக்கான வேர்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட்னா புரிந்து கொள். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். அண்டர்ஸ்டாண்ட் என்ன பார்த்தோம் நம்ம? புரிந்து கொள் அப்படின்ற அர்த்தத்தை பார்த்தோம். டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்னா வந்து புரியலை அப்படின்ற அர்த்தம் தரும் உங்களுக்கு. எனக்கு கேள்வி புரியவில்லை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். ஐனா வந்து எனக்கு, டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்னா புரியவில்லை, கொஸ்டின்னா கேள்வி. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். அடுத்த வேர்ட் பாருங்க, கெஸ். ஊகி. சரிங்களா, இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு கெஸ்ன்றது வரும். கேன் யூ கெஸ் வாட் திஸ் இஸ்? கேன் யூ கெஸ் வாட் திஸ் இஸ்? இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னவென்று உங்களால் வந்து ஊகிக்க முடிகிறதா? யூனா வந்து உங்களால், கேன் கெஸ்ட்னா வந்து கேன் முன்னாடி வரும்பொழுது ஊகிக்க முடிகிறதா அப்படின்னு அர்த்தம் தருது. வாட்னா வந்து என்ன, திஸ்னா வந்து இது, ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது. கேன் யூ கெஸ் வாட் திஸ் இஸ்? அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிக். இதுக்கு என்ன அர்த்தம் தரும் பார்த்தீங்கன்னா தந்திரம், வித்தை அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஐ வில் ஷோ யூ எ மேஜிக் ட்ரிக். ட்ரிக்னா நம்ம என்ன பார்த்தோம்? தந்திரம், வித்தை அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம பார்த்தோம். நான் உனக்கு ஒரு மாயத்தையே காட்டுவேன். ஐனா வந்து நான், வில் ஷோனா வந்து காட்டுவேன், யூனா வந்து உனக்கு, மேஜிக் ட்ரிக்னா வந்து என்னது? மாய வித்தை. ஐ வில் ஷோ யூ அ மேஜிக் ட்ரிக். அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா ரேப்னா வந்து சுத்தி மூடு, போர்த்து அப்படின்ற அர்த்தத்துக்கு வருது. த பேக்கேஜ் வாஸ் ரேப்ட் இன் பிளைன் ப்ரௌன் பேப்பர். ரேப்னா உங்களுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? சுற்றி மூடு அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம பார்த்தோம். பேக்கேஜை வந்து ஒரே நிறமான பழுப்பு நிற காகிதத்தில், அதாவது எந்த டிசைனும் இல்லாமல் பிளைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழுப்பு நிற காகிதத்தில் சுற்றி மூடப்பட்டு இருந்தது. வாஸ்னா வந்து இருந்தது, ரேப்பட்னா வந்து சுற்றி மூடப்பட்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம் தருது. பிளைன்னா வந்து ஒரே நிறமாக இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் தருது. ப்ரௌன்னா வந்து பழுப்பு நிறம், பேப்பர்னா வந்து காகிதம். த பேக்கேஜ் வாஸ் ரேப்ட் இன் பிளைன் ப்ரௌன் பேப்பர். அடுத்த வேர்ட் பாருங்க, ஸ்டிர். இதுக்கு என்ன அர்த்தம் தருதுன்னு பார்த்தீங்கன்னா கலக்கு அப்படின்ற அர்த்தம் தருது. த கேக் பேட்டர் மஸ்ட் பி ஸ்டிர்டு ஃபார் 10 minutes. ஸோ ஸ்டிர்னா நம்ம என்ன பார்த்தோம்? கலக்கு அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம பார்த்தோம். கேக் மாவு பார்த்தீங்கன்னா 10 நிமிடங்களுக்கு கலக்கப்பட வேண்டும். பேட்டர்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு அப்படின்ற அர்த்தம் தருது. மஸ்ட் பி ஸ்டிர்டுனா வந்து கலக்கப்பட வேண்டும். ஃபார் 10 minutesனா வந்து 10 நிமிடங்களுக்கு. த கேக் பேட்டர் மஸ்ட் பி ஸ்டிர்டு ஃபார் 10 minutes. அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால், சிறிய அப்படின்ற அர்த்தம் தருது. தட் ட்ரெஸ் இஸ் டூ ஸ்மால் ஃபார் யூ. அந்த ஆடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் சிறியதாக உள்ளது. தட்னா அந்த, ட்ரெஸ்னா வந்து ஆடை, ஈஸ்னா வந்து இருக்கிறது, டூனா வந்து மிகவும், ஸ்மால்னா சிறியதாக, ஃபார் யூனா வந்து உங்களுக்கு. தட் ட்ரெஸ் இஸ் டூ ஸ்மால் ஃபார் யூ. அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ், இளைப்பாறு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. கிவ் மீ டைம் டு ரிலாக்ஸ். எனக்கு வந்து ஓய்வெடுக்க. ஸோ வந்து ரிலாக்ஸ்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது? இளைப்பாறு, ஓய்வெடுக்க அப்படின்ற அர்த்தத்தில் உங்களுக்கு வருது. கிவ் மீ டைம் டு ரிலாக்ஸ். டு ரிலாக்ஸ்னா உங்களுக்கு என்ன வருது? இளைப்பாற, ஓய்வெடுக்க அப்படின்ற அர்த்தம் தருது. சரிங்களா, கிவ்னா வந்து கொடு, மீனா வந்து எனக்கு, டைம்னா வந்து நேரம், டு ரிலாக்ஸ்னா வந்து ஓய்வெடுக்க, இளைப்பாற. கிவ் மீ டைம் டு ரிலாக்ஸ். அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா ரப், தேய் அப்படின்ற அர்த்தத்தில் வருது. He rubbed his hands together. ஸோ rubbed உங்களுக்கு என்ன வரும்? தேய்ன்ற அர்த்தத்தில் வரும். அவன் வந்து அவனுடைய கைகளை வந்து ஒன்றாக தேய்த்தான். ஹீனா வந்து அவன், ரப்புட்னா வந்து தேய்த்தான், ஹிஸ்னா அவனுடைய, ஹேண்ட்ஸ்னா வந்து கைகள், டுகெதர் ஒன்றாக. He rubbed his hands together. அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா ரியலைஸ், உணர் அப்படின்ற அர்த்தத்தில் வருது. When I got home, I realized that I had left my keys at the office. So, realized என்ன அர்த்தம் தரும் உங்களுக்கு?
உணர்ந்தேன் அப்படின்ற அர்த்தத்தில் உங்களுக்கு வரும். நான் வீட்டுக்கு வந்தபோது தான் எனக்கு சாவியை நான் அலுவலகத்திலேயே வைத்து விட்டு வந்துட்டேன் என்பதை நான் உணர்ந்தேன். வெண்ணா போகுது, ஐனா நான், காட் ஹோம்ல வீட்டை அடையிறது. ஐனா நான், ரியலைஸ்ட்னு என்ன அர்த்தம்? உணர்ந்தேன். தட்னா என்று, ஐனா நான், அட் லெஃப்ட்னா விட்டு இருந்தேன் அப்படின்ற அர்த்தம் தருது. மை கீஸ்னா என்னுடைய சாவிகள், அட் த ஆஃபீஸ்னா அலுவலகத்தில். வென் ஐ காட் ஹோம் ஐ ரியலைஸ்ட் தட் ஐ ஹேட் லெஃப்ட் மை கீஸ் அட் த ஆஃபீஸ். நீட்னா பார்த்தீங்கன்னா பின், அந்த சொட்டர்லாம் பின்னுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு நீட்டுன்றது வரும். மை கிராண்ட்மதர் தாட் மீ ஹவ் டு knit. ஸோ என் பாட்டி எனக்கு எப்படி பின்னல் செய்வது என்று கற்றுக் கொடுத்தார். மைனா என்னுடைய கிராண்ட்மதர்னா பாட்டி, தாட்னா சொல்லிக் கொடுத்தாங்க. மீனா எனக்கு, ஹவுனா எப்படி, டு knitனா பார்த்தீங்கன்னா பின்னல் செய்வது என்று. மை கிராண்ட்மதர் தாட் மீ ஹவ் டு knit. ஹீப்னா குவி அப்படின்னு அர்த்தம் தருது. There was a high heap of stones in the road. சாலையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கற்கள் குவிந்து கிடந்தன. வாஸ்ட் இருந்தன. ஹைனா அதிக அளவில். ஹீப்னா நம்ம என்ன பார்த்தோம்? குவியல் அப்படின்னு அர்த்தம் தருது இந்த இடத்துல. ஸ்டோன்ஸ்னா கற்கள். இந்த ரோடுனா சாலையில். There was a high heap of stones in the road. அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ், மேம்படுத்து அப்படின்ற அர்த்தம் தருது உங்களுக்கு. They are doing exercises to improve their fitness. இம்ப்ரூவ்ல நம்ம என்ன பார்த்தோம்? மேம்படுத்து அப்படின்ற அர்த்தத்தில் பார்த்தோம். டு இம்ப்ரூவ்ல மேம்படுத்த அப்படின்ற அர்த்தம் தரும் உங்களுக்கு. தங்களின் உடற்தகுதியை மேம்படுத்த உடற்பயிற்சிகளை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தேனா அவர்கள், ஆர்னா இருக்கிறார்கள், டூயிங்னா செய்து கொண்டு, எக்ஸசைசஸ்னா பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சிகள். டு இம்ப்ரூவ்னா என்ன பார்த்தோம் நம்ம? மேம்படுத்த. தேர்னா அவர்களுடைய, ஃபிட்னஸ்னா உடற்தகுதி. தே ஆர் டூயிங் எக்ஸசைசஸ் டு இம்ப்ரூவ் த ஃபிட்னஸ். அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட், அடங்கும் அப்படின்ற அர்த்தத்தை வருது. டிக்கெட்ஸ் இன்க்ளூட் த ப்ரைஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ். இன்க்ளூட்னா நம்ம என்ன அர்த்தம் பார்த்தோம்? அடங்கும் அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ டிக்கெட்டுகளில் பார்த்தீங்கன்னா சிற்றுண்டி மற்றும் பானங்களின் விலையும் அடங்கும். டிக்கெட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நுழைவு சீட்டுகள் அப்படின்னு அர்த்தம் தருது. இன்க்ளூட்னா அடங்கும், ப்ரைஸ்னா விலை. ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிற்றுண்டி மற்றும் பானங்கள் அப்படின்ற அர்த்தம் தரும். ஆஃப்னா உடைய. டிக்கெட்ஸ் இன்க்ளூட் த ப்ரைஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ். டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் விலையில் பார்த்தீங்கன்னா சிற்றுண்டி மற்றும் பானங்களுடைய விலையை பார்த்தீங்கன்னா அடங்கியிருக்கு அப்படின்ற அர்த்தத்தில் வருது. டிக்கெட்ஸ் இன்க்ளூட் த ப்ரைஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ். அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா லைட்டன் அப்படின்னா இலகுவாக்கு, பாரம் குறை அப்படின்ற அர்த்தத்தில் வருது. She took one of the parcels from her father to lighten his load. லைட்டன் நம்ம என்ன பார்த்தோம்? இலகுவாக்கு அப்படின்ற அர்த்தத்தில் வரும். தந்தையோட சுமையை குறைப்பதற்காக ஒரு பார்சல் ஒன்றை அவள் தந்தையிடமிருந்து எடுத்தாள். ஷீனா அவள், டுக்னா எடுத்தாள், ஒன்னா ஒன்று, ஃப்ரம்னா இருந்து, ஹர்னா அவளுடைய, ஃபாதர்னா அப்பா, டு லைட்டன்னா இலகுவாக்க, சுமையை குறைப்பதற்காக, இஸ்னா அவருடைய, லோட்னா சுமை. He took one of the parcels from her father to lighten his load. அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா மெஷர், அள அப்படின்ற அர்த்தம் தருது. மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 points. ஸோ 2 புள்ளிகளுக்கும் இடையே உள்ள தூரத்தை அளவிடு. மெஷர்னா அளவிடு, டிஸ்டன்ஸ்னா என்ன அர்த்தம்? தூரம். பிட்வீன்னா இடையே, 2 pointsனா 2 புள்ளிகள். மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 points. அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா நாட், தலை அசைக்கிறது. நம்ம நாட் இதுக்கு பண்ணுவோம்னா ஓகே சம்மதம் தெரிவிச்சா நம்ம நாட் பண்ணுவோம். எவ்ரிபடி அட் த மீட்டிங் நாடட் இன் அக்ரிமெண்ட். ஸோ நாட்னு என்ன அர்த்தம் பார்த்தோம்? நம்ம தலையசைக்கிறது. கூட்டத்தில் இருந்த அனைவரும் சம்மதம் தெரிவித்து தலையசைத்தனர். எவ்ரிபடினா அனைவரும், அட் த மீட்டிங்னா கூட்டத்தில், நாடட் இன் அக்ரிமெண்ட்னா சம்மதம் தெரிவித்து தலையசைத்தனர் அப்படின்ற அர்த்தம் தருது. எவ்ரிபடி அட் த மீட்டிங் நாடட் இன் அக்ரிமெண்ட். அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா கம்பேர், ஒப்பீடு அப்படின்ற அர்த்தம் தருது. டோன்ட் கம்பேர் மீ வித் அதர்ஸ். ஏன்னா மற்றவங்களோட சேர்த்து ஒப்பிடாதீங்க. கம்பேர்னா என்ன பார்த்தோம்? நம்ம ஒப்பிடுறது. டோன்ட் கம்பேர்னா என்ன வரும்? ஒப்பிடாதீர்கள் அப்படின்ற அர்த்தம் தருது. மீனா என்ன, வித் அதர்ஸ்னா மற்றவர்களுடன். டோன்ட் கம்பேர் மீ வித் அதர்ஸ். அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச், மாறு.
யூ நீட் டு சேஞ்ச் யுவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ். நீங்கள் வந்து உங்களுடைய உணவு பழக்கங்களை பார்த்தீங்கன்னா மாற்ற வேண்டியது அவசியம். யூனா வந்து நீங்கள், நீட் டு சேஞ்ச்னா வந்து மாற்ற வேண்டியது அவசியம். யுவர்னா உங்களுடைய, ஈட்டிங்னா வந்து ஈட்டிங் ஹேபிட்ஸ்னா வந்து உணவு பழக்கங்கள். யூ நீட் டு சேஞ்ச் யுவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ். அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா டிலே, தள்ளி வை, தாமதப்படுத்து அப்படின்றது அர்த்தம் தருது. வி டிலேட் த மீட்டிங் ஃபார் எ வீக். நாங்கள் வந்து கூட்டத்தை வந்து ஒரு வாரம் தள்ளி போட்டோம். வீணை வந்து நாங்கள், டிலேட்னா வந்து தள்ளி போட்டோம், ஒத்தி வச்சோம். மீட்டிங் வந்து கூட்டத்தை, ஃபார் எ வீக்னு வந்து ஒரு வாரத்துக்கு. வி டிலேட் த மீட்டிங் ஃபார் எ வீக். மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.